ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெகுலர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோக்கன் வீட் கஞ்சி. இங்கே பாருங்கள், இந்த புரோக்கன் வீட் கஞ்சி பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் அப்படியே மில்லட் கஞ்சி மாதிரியே இருக்குது பாருங்கள். இது கோதுமை தான் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக மில்லட் கஞ்சி மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலன்னா இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இது தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரிலையன்ஸ் ஸ்டோரில் இந்த புரோக்கன் வீட் ஆஃபரில் இருந்துச்சு, அதனால தான் நான் இதை வாங்கினேன். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. ஆனால் ஹெல்த்தியான ஒரு விஷயம் டேஸ்ட் இல்லைன்னு நினச்சி இது வரைக்கும் யாரும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டம்ளர் புரோக்கன் வீட்டை நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு 10 லிட்டர் குக்கரில் 2 சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டேங்க. கஞ்சி தான், தண்ணிக்கு அளவு தேவையில்லை. அதனால் நான் நல்லா தாராளமாக 2 சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டேங்க. தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி கொதித்த உடனே கழுவி வச்சுருந்த புரோக்கன் வீட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சுக்கிட்டேங்க. 5 விசில் இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து கரெக்டாக புரோக்கன் வீட் வெந்திருந்துச்சு. ரொம்ப குழஞ்சி போய் குழன்னுலாம் இல்லைங்க கஞ்சி. அதே மாதிரி வேகாமையும் இல்லை. ரொம்ப கரெக்டான அளவில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு இந்த கஞ்சி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்க ஃபஸ்ட்டு கோதுமை கஞ்சி அப்படின்னு சொன்னோடனே வேணான்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்ததும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கஞ்சி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அந்த இதுவெல்லாம் நல்லா ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க வேண்டியதுதான். தண்ணி லைட்டாக வெளியே இருந்துச்சுங்க. இந்த கஞ்சி இவ்வளோ தண்ணி வச்சுருந்து பொங்கி வெளியே ஊற்றி இல்லை தண்ணி. ஆனால் குக்கர் மூடி மேலே லைட்டாக தண்ணி இருந்துச்சு. ஓப்பன் பண்ண உடனே கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் அந்த சூட்லேயே போட்டுடுங்க. போதும், முன்னாடியே போட தேவையில்லை. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டால் போதும். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான கோதுமை கஞ்சி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.